அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை கொடுங்கையூரில் டயர் கடைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஒருபுறம் அதை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். அந்த கும்பல் யார், என்ன நடந்தது? காலை வணக்கம் வாசனி. சென்னை கொடுங்கையூரில் ஷேர் ஆட்டோவிற்கு ஓசி டயர் கேட்டு டயர் கடை உரிமையாளர் மகனை தாக்கிய 3 இளைஞர்களின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து வழக்கு பதிவு செய்து கொடுங்கையூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொடுங்கையூர் எம்ஆர் நகர் சிட்கோ அருகில் எம்ஆர்பி அலி டயர்ஸ் என்கின்ற பெயரில் 2 சக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு பொருத்தப்படும் டயர் விற்பனை செய்யும் கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கடையானது இந்த பகுதியில் சுமார் ஒரு 20 வருடமாக அலி நசை என்பவர் நடத்தி வருகிறார். இந்த கடையில இவரது மகன் அலி அஸ்கர் என்பவர் தகப்பனருக்கு உதவியாக பணி செய்து வருவதாகவும் தெரிகிறது. இந்த நிலையில் இந்த கடைக்கு ஷேர் ஆட்டோ ஓட்டி வந்த சென்னை கொடுங்கையூர் சின்னாண்டி மடம் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் அவர்கள் ஓட்டி வந்த ஷேர் ஆட்டோ பஞ்சர் ஆனதால் அதனை பஞ்சர் போடுமாறு டயரை கைட்டி கொடுத்து விட்டு சென்றதாக தெரிகிறது. மேலும் அந்த கடையில் இருந்த அலி அஸ்கர் அவரிடம் ஒரு டயர் ஒன்றை காண்பித்து இது டயர் என்ன விலை, இது எவ்வளவு என கேட்டு அவரிடம் கேட்டதாக தெரிகிறது. அதற்கு அலி அஸ்கர் சில வகையான விலை குறைவான டயர்களை காண்பித்து அதன் விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதனை பார்த்த 3 இளைஞர்களும் இவ்வளவு விலை கொடுத்து எல்லாம் டயர் வாங்க முடியாது, எங்களுக்கு தற்போது டயர் ஒன்று வேண்டும், அதற்கான பணத்தினை நாங்கள் சிறிது நாள் கழித்து தருகிறோம் என தெரிவித்ததாக தெரிகிறது. அதற்கு அலி அஸ்கர் மறுப்பு தெரிவிக்கவே, இங்கு கடன் கிடையாது, பணம் இருந்தால் மட்டும் பொருள் வாங்குங்கள், இல்லை என்றால் இடத்தை காலி செய்யுங்கள் என கூறியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து இரு தரப்பிற்கும் இது குறித்து வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் திடீரென அந்த 3 இளைஞர்களில் ஒரு இளைஞர் கடையில் இருந்த அலி அஸ்கரை பின்னால் இருந்து தாக்கியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து இரு தரப்பிற்கும் கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் 3 இளைஞர்களும் ஒன்றிணைந்து அலி அஸ்கரை பலமாக தாக்கியதாக தெரிகிறது. இந்த காட்சிகள் அனைத்து அந்த கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. இது தொடர்பாக தாக்கி அந்த கும்பலானது மீண்டும் அடங்காமல் திரும்ப வந்து அதில் ஒருவர் கடைக்கு வெளியே இருந்த கூர்மையான ஆயுதம் ஒன்றை கையில் எடுத்து அலி அஸ்கரை பலமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அவர் அரசு சாந்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். நடந்த இந்த சம்பவம் குறித்து கடையின் உரிமையாளர் தற்போது கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் குறித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.